புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளார். இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான இடைவெளி, பன்முகத்தன்மை கலைந்து சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவது ஹஜ் பெருநாளின் முக்கியத்துவம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னேற்றம் மற்றும் ஒழுக்க சீலமிக்க நாட்டை கட்டியெழுப்பதற்கான தேவை உள்ள சமூகத்தில் பொருளாதார அரசியல் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு சகலரும் பங்களிக்க வேண்டியது மிக முக்கியம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஹஜ் கொண்டாட்டம் ஒருமித்த பொது நோக்கத்துக்காக ஒன்றிணைய வேண்டியதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சுயநலத்தை தவிர்த்து சகோதரத்துவத்துடன் ஹஜ் கடமையில் ஈடுபடும் சகல இஸ்லாமியர்களுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் முழுமையாக வளங்கள் பகிரப்பட்டு சுயநலமற்ற சமூகத்தை நாட்டில் கட்டியெழுப்புவதே என பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளார். வன்முறைகள் அற்ற அர்த்தபூர்வமான வாழ்வியல் முறைக்காக ஒன்றிணைய வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடும் ஹஜ் பெருநாள் எமது சமூகத்தில் நல்லிணக்கத்துக்காக அர்ப்பணிக்கும் நாளாக மாறும் என எதிர்க்கட்சித் தலைவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.